விஜய் எப்படி வந்து ஒரு உச்ச நட்சத்திரமா நடிச்சிட்டு இருந்துக்கும் போதே அரசியலுக்குள்ள வந்தாரோ, நானும் அப்படிதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க. பதிவு பண்ண உண்மையே தானே? பதிவு பேசியிருந்தீங்க. பண்ண உண்மையை தான் சொல்லுங்கள். அது எந்த அடிப்படையில எதை மனசுல வச்சு சொன்னீங்க? மனசை வச்சு சொல்லலை. அது வந்து அன்றைக்கி பேசியிருக்கோம், பலரும் கேட்ட கேள்வி தான். உங்களை போல அன்பு சகோதரர் கேட்கும்போது உச்ச நிலைமையில் இருக்கும்போது அரசியல் வந்திருக்காரு பெரிய தியாகம் பண்ணிட்டான்னு சொல்லும்போது நான் சொன்ன அரசியலுக்கு எல்லாம் வரணும். ஆனால் அந்த உச்ச நட்சத்திரமாக இருந்து நான் மிகப்பெரிய பிஸியாக இருக்கும்போது தான் வந்தான்னு சொன்னால் 1996ஆம் ஆண்டு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட மன்றங்களை எதிர்த்து அரசியல் செய்யும்போது சூரியவம்சம் ஹிட்டுக்கு அப்புறம் தான் நான் வந்தேன். அப்போ நான் அந்த படத்தை அதை வந்து அந்த தொழிலை விட்டுட்டு மக்கள் சேவை என் மனதில் ஏற்கனவே இருந்து கொண்டிருந்த காரணத்தால் இங்கே வந்தேன். அதனால் அது வந்தது பெருசு இல்லை. வந்த பிறகு நான் என்ன செய்ய போகிறோன்னு தான் பெருசுன்னு வந்து என்னுடைய எண்ணம் வந்து அன்றைக்கி இருந்ததுன்னா அந்த பிரதிபலிப்பு எல்லாரும் ஒரு இதை வந்து இன்னொரு கட்டத்துக்கு போகும்போது என்ன நிலைமையில் இருக்கிறார்களோ அதை விட்டு விட்டு அடுத்த நிலைமைக்கு போகிறத வந்து சுட்டி காட்டி அரசியல் பண்ண முடியாது. எல்லோரும் வந்து பிஸியாக இருக்கிற போது அரசியலுக்கு வரலாம். சில பேர் வந்து பெரிய உச்ச டாக்டராக இருப்பாங்க, பெரிய டாக்டர் இருப்பாங்க, இங்கே வருவாங்க. இப்போ வந்து எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலைஜி போலீஸ் ஆஃபீஸராக இருந்து இங்கே வரலையா? ஸோ எவ்ரிபடி ஹாஸ் டு கிவ் அப் சம்திங், சாக்ரிஃபைஸ் சம்திங் டு டூ சர்வீஸ் டு ஹியூமனிட்டி அண்ட் பீப்புள். ஸோ அதுக்காக வந்திருக்காருன்னு அதை கம்பேர் பண்ணி சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. அதில் ஒன்றும் காரணம் கிடையாது. அது வந்து அவரை சுட்டி காட்டி நீங்கள் தான் செஞ்சிட்டிங்களா நாங்களும் செஞ்சிட்டோன்றதுக்கு அந்த எண்ணத்தோடு நீங்கள் கேட்கல, அந்த எண்ணத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதுக்கு தான் நான் சொன்னேன்.